கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் 31 பேரும், சேலத்தில் 17 பேரும், விழுப்புரத்தில் 4 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 31, சேலத்தில் 17, விழுப்புரத்தில் 4 மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் 31 பேரும், சேலத்தில் 17 பேரும், விழுப்புரத்தில் 4 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு 110க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் 31 பேரும், சேலத்தில் 17 பேரும், விழுப்புரத்தில் 4 பேரும், புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு 110க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றது. அந்த விற்பனையில் கடந்த 2 நாட்களாக 3, 4, 5, 10, 20 என 50ஐ கடந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 55ஆக ஆகியுள்ளது. அதாவது சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளார். அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து அவருக்கு கண் எரிச்சல் மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார். அங்கு கள்ளச்சாராயம் குடித்து பலர் இறப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவர் பயந்து போய் வீட்டிற்கே சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்ற அவர் கடந்த 2 நாட்களாகவே கண் எரிச்சல், மயக்கம், ஞாபக இன்மை இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் அவதிப்பட்டு வந்தார். அவர் வீட்டில் எவ்வளவோ அவரை கூறியும் மருத்துவமனைக்கு போகாமல் அங்கேயே வீட்டிலேயே வாந்தி மயக்கத்தோடு இருந்து வந்த அவர் தற்போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த அவரின் உடல் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கள்ளச்சாராய மரணம் 55ஆக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. 110க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் வீட்டிலேயே வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். மருத்துவமனையில் லேசாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய சுப்பிரமணி வீட்டிலேயே வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார்.